குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 13/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க ரொம்ப ரொம்ப அறிவான குழந்தைகள். அது மட்டுமல்ல, என் இதயத்தில் கலந்த, என்னுடைய உயிரில் கலந்த எனது ரேக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு அற்புதமான விஷயம் கண்ணுங்களா. என்னென்னா, விதினா என்ன, அறிவுனா என்ன. இதுதான். ஹசரத் அலின்னு ஒரு இஸ்லாமிய பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு யூதர் போய் கேட்டாராம், விதினா என்னங்கிறத சொல்கிறீங்களா அப்படின்னா. சரி, இங்கே வா அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்குது, அதுனா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாப்பிலையா. கேட்டதுக்கு இவர் சொன்னாரா, சரி இங்கே வா நில்லு அப்படின்னாராம். அப்படின்னு நின்னானாம். நின்ன உடனே ஒரு காலை தூக்கு அப்படின்னாராம். காலை தூக்க சொல்கிறாரே, நம்ம கேட்டது விதியை தானே அப்படின்ட்டு, சரின்னு இந்தா தூக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்த காலை அப்படி தூக்கிட்டான். வெரி குட் அப்படின்ட்டாரான். இதாண்டா அறிவுடோய் அப்படின்னாரான். நான் சொன்னேன், நீ செஞ்சிட்டேன், இது அறிவு சொல்லிச்சு, காலை தூக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 காலை தூக்கு அப்படின்னாரான். அவன் அப்படி யோசிச்சானான். 2 காலை தூக்கி எப்படி நிற்க முடியும் அப்படின்னு கேட்டானான். 2 காலை தூக்கி நிற்க முடியாதுல்ல, அதுதான் விதி அப்படின்னாரான். சூப்பரில் இது ஆன்சரு. 2 காலம் நாங்கள் ஜம்ப் பண்ணலாமேன்னா 2 காலத்துக்கு நீங்கள் நடக்க முடியாது. 2 காலத்துக்கு நம்ம இது வச்சுக்கிட்டு தான் போக முடியும், ஸ்கெச்சஸ் வச்சுட்டு போக முடியும் இல்லையா, பறக்கத்தான் முடியணும். புரிஞ்சாக்கணுங்களா. 2 காலை தூக்க முடியாது அட் அ டைத்தில் இல்லையா. 2 காலை தூக்க முடியாது. ஏங்க நாங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாமே, இதெல்லாம் பேசக்கூடாது. 2 காலை தூக்கி நம்ம நடக்க முடியாது. ஓகே கண்ணுங்களா. சரி, அது விதி. இப்போ இந்த 2 காலை தூக்க முடியுமே அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி முடியும் அப்படி கேட்டார். உட்காந்துக்கோ அப்படின்னாரான். உட்காந்து இப்போ தூக்கு 2 காலை அப்படின்னாரான். 2 காலையும் தூக்குனானான். தூக்குனோடனே இது பகுத்தறிவு அப்படின்னாரான். ஸோ அறிவுன்னு ஒன்று இருக்குது, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு எல்லா நேரங்கள்லேயும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு இது நடந்துருச்சுன்னா அதை உடனே ஐயோ அப்பா நம்ம யோசிச்சு பாரு, போச்சே எல்லாம் போச்சே, ஐயோ அவன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஐ ஹாவ் டு டை, நான் செத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. செத்தும் போயிருக்காங்க. அது வேறு நடந்திருக்கு. ஒன்றும் இல்லாததுக்கு அதை பூகங்கமாக ஊதி அந்த பலூனாக ஆக்கி, பெரிய பலூனாக்கி பட்டான்னு அது வெடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. புரிஞ்சாக்கணுங்களா. அங்கே தான் பகுத்தறிவு வேலை செய்யும். கொஞ்சம் யோசிச்சா, தட்ஸ் கால் லேட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே செக்ஷன் நினைக்கக்கூடாது, அடுத்து எப்படி நம்ம அதை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதில் தான் நான் சொல்கிறது என்னென்னா, மக்கள்கிட்ட, மக்களே ஒன்றே ஒன்று, உங்கள் பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா அது பகுத்தறிவாக யோசிக்கணும். பகுத்தறிவுங்கிறது எப்படி வரும்னா, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும், எண்ணம், நம்முடைய மூளை, இந்த 2ம் சேரணும். எண்ணங்களும் மூளையும் சேர்றப்ப கொஞ்சம் அந்த பகுத்தறிவு நல்லா வேலை செய்யும். புரிஞ்சாக்கணுங்களா. அப்போ இந்த பகுத்தறிவை நம்ம என்ன வேலை செய்யும், அதில் என்னங்க லாபம் இருக்குது அப்படின்னா, வீடு வாங்க மாட்டோம் கண்ணா பின்னான்ட்டு. கஷ்டப்பட்டு வீடை வாங்கி போட்டு அதை விற்கிறதுக்கு வேறு லோலப்படணும். ஏன்னா வேலை போயிடுச்சு, வீட்டுக்கு டியூ கட்ட முடியல, அந்த பிரச்சனை. ஆசைப்பட்டு கண்ட காரியம் வாங்கி போகிறது, அதுக்கு டியூ கட்ட முடியாமல் பிரச்சனை பண்ணுறது. ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போவாங்க, அது லாஸ் ஆகிரும். லாஸ் ஆகிறோடனே அவங்க வச்சுருந்த பொருட்களெல்லாம் திரும்ப விற்க வேண்டிய நம்ம வரும். ஹாஃப் த ப்ரைஸ்க்கு போய் அதில் லாஸ் வரும். புரிஞ்சாக்கணுங்களா. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம எண்ணங்களையும் நம்முடைய செயற்பாடுக்கு உண்டான மூளையும் சேர்த்து வச்சு, நம்ம இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும். நான் எனக்கு இவ்வளோ இன்கம் வருதுன்னா அது இவ்வளோ தான் செலவழிக்கணும், அதுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. 50% எக்ஸ்பெண்டிச்சர் இதை எடுத்து வச்சுக்கோங்க கண்ணுங்களா. 50% தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். அது எப்படிமா முடியும், சரி போனால் போங்க 75%. 25% 100ல் 75 ரூபா தான் செலவழிக்கலாம். 25 ரூபா அது உங்கள் பணம் கிடையாது, போட்டு வச்சிடணும். எந்த காரணம் கொண்டு அதை தொடக்கூடாது. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். புரிஞ்சாக்கணுங்களா.
அது ரேக்கியில் முடியும். அது மட்டும் இல்லை, குசம் சொல்லிக் கொடுத்துருக்கேன், அதுலேயும் முடியும். அந்த குசத்தை யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் சேவ் மணி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, தெரிஞ்சுக்கோங்க. மூளை பேசிக்கிட்டே இருக்குது. மூளையிலேருந்து தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? நம்ம இப்போ நான் சத்தமாக பேசிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. என்னது? மூளை வேலை செய்யுது, இது இப்படி காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லுது. நம்ம வந்து எல்லா நியூரான்ஸு எல்லாம் இது பண்ணி அப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பேசலை. ஏரியா 44 ப்ரொகாஸ் ஏரியா அப்படிலாம் சொல்லுவோம் மூளையில். அது பேசுது. பேசுகிறப்ப மூளையினுடைய மொழி என்ன அப்படின்னா வார்த்தைகள். புரிஞ்சாக்கணுங்களா? நம்ம பேசுகிற வார்த்தைகள். அடுத்தது மனசு. அது பேசிக்கிட்டே இருக்கும், மானகட்ட மனசு. அந்த மனசு பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது உண்மையான அதுக்கு என்ன மொழி அதுக்கு அப்படின்னா, மனசுக்கு என்ன இருக்கும்? மௌனமாக பேசிக்கிட்டே இருக்குது. கரெக்ட்? அது வாட்டுக்கு மௌனமாக பேசிக்கிட்டே இருக்குது இல்லை? இப்போ அடுத்தது வந்து என்ன? இப்போ மூளைக்கு நம்ம என்ன சொன்னோம்? வந்து வார்த்தையாக பேசிடுறோம். அடுத்தது வந்து மனசுக்கு என்ன சொல்கிறோம்? மௌனமாக அடிக்கிறது தான் மனசு. அது வாட்டு பேசிக்கிட்டே இருக்குல்ல, கண்டினியூஸாக மனசு பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அந்த மனசுக்கு கண்டினியூஸ்லி இட்ஸ் டாக்கிங், ஆனால் மௌனமாக பேசிக்கிட்டே இருக்குது. புரிஞ்சாக்கணுங்களா? சரி, அப்போனா நமக்கு ஆனந்தம் வேணும், நமக்கு நிம்மதி வேணும். அப்போ அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த மனசு, அதுக்கப்புறம் இந்த மூளை, இதெல்லாம் சேர்ற ஒரு இடம் இருக்குது. அது எங்கன்னா ஆத்மா அப்படின்னு. அதுக்கு ஒரு மொழி இருக்குது. இந்த ஆத்மாவினுடைய மொழி என்ன? ஆனந்த மௌனம்னா. சாதாரண மௌனம் இல்லை, அது ஆனந்த மௌனம். நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான். அந்த தியானம் பண்ண உள்ளே போக போக அதுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு ஆனந்த மௌனம் வரும். அது அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வெளியில் இருக்க எல்லா தெய்வங்களும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன சின்ன கை அசைவுகள், அப்படி 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 இப்படி இப்படி ஒரு சின்ன சின்ன அசைவுகள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது பாடமாக வருது, கற்றுக்கோங்க. அந்த சின்ன சின்ன அசைவுகளில் நம்ம நிறையா விஷயத்த சாதிக்கலாம். புத்தபிரான் தான் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார். அதை அவங்க எல்லாரும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இல்லை, நான் கற்றுக்கிட்டேன், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வார்த்தைகளில் கடவுள் இருக்காங்க, மறந்துடாதீங்க. இப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு, நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர், நான் என்னுடைய இதை நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க வந்து விதைச்சிட்டாங்க கேன்சர்னு சொல்லிட்டு. அதுலேருந்து அவங்களால மாற முடியலை. புரிஞ்சாக்கணுங்களா? அது இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறோம்ல. என்ன சொல்கிறாங்களோ அதை மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கோங்க, உங்களால் எல்லாமே முடியும். அந்த மாதிரி ஏற்றுக்க முடியும் அப்படி சொல்கிறதுக்கே பெரிய ஒரு இது வேணும், நமக்கு அறிவு வேணும். நம்மளால் முடியும், நான் அடிப்பேன், கும் நோக்குமா. நம்ம இல்லை, வாழ்க்கையில் வந்து சந்தேகப்படாதீங்க, படாமல் வேலை செய்யுங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ரேக்கியை கற்றுக்கோங்க. ரேக்கியை கற்றுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமும் ஈஸியாக நடக்கும். புரிஞ்சுதா? இவர் புத்தர் கேட்டாராம், ஏன்பா என் வயசு வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியும்? ஒருத்தன் சொன்னார் 60 வயசுக்கு, ஒருத்தர் 80 வயசு, இப்போலாம் 90 வயசு கூட சொல்கிறாங்க. நேற்று ஒரு டாக்டர் சொன்னார், ஐ கர்ஸ் யூ ஃபார் 93 இயர்ஸ் அப்படின்னா அப்படியா ஒருத்தங்க வாழ்த்துறதுக்கு. அந்த மாதிரி 60 வயசு, 80 வயசு, 100 வயசுலாம் சொன்னாங்களாம் சீடர்கள். அப்படியா அப்படின்னாலாம். சரி, ஒரு மனுஷனுடைய ஒரு ஆயுள் என்னென்னா ஒரே மூச்சு தான் இல்லை? ஒரு மூச்சில் அவன் ஆயுள் இருக்குங்கிறத உண்மை. மூச்சு அப்படி விட முடியாமல் தவிச்சிட்டிங்கன்னா மூச்சில் தான் அவன் ஆயிலே இருக்குது. அந்த மூச்சு இல்லாமல் இருந்துச்சுன்னா இல்லை. ஸோ இந்த மூச்சை எவ்வளோ நேரம் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த மூச்சை வந்து உங்களால் எத்தனை நாள் வந்து அதை வந்து ஒழுங்காக கொண்டு போக முடியும்? மூச்சில் கோடி விஷயங்கள் இருக்குது கண்ணுங்களா. இந்த மூச்சில் அதை படிக்கணும், சும்மா வராது இல்லை, நிறையா விஷயம் இருக்குது மூச்சில். அந்த மூச்சை எப்படி கொண்டு போகணும்? இந்த மூச்சில் தான் எல்லாமும் அடங்கியிருக்குது. மூச்சுக்குள்ளே எல்லாமும் அடங்கியிருக்குது. நம்ம ஆயுள் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஒரே மூச்சு தான். எப்படின்னா குழந்தை பிறக்குது, பிறந்தோன்னு மூச்சு எடுக்கணும். எடுக்கிறதுக்கு தான் அழுகுது. புரிஞ்சுதா? ஐயோ, இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டோமே, இந்த நர்ஸு மூஞ்சியை பார்த்துட்டோமே, இந்த டாக்டர் அம்மாவை பார்த்துக்கிட்டோமே, நான் அதை அழுகலை. இந்த ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தனாலாம் அழுகலை. அதுக்கு தேவை மூச்சு. அதுக்கு எடுத்து சாக்குன்னு அப்படி வந்து மூச்சு எடுக்குது. அப்புறம் என்ன, கடைசி வயசாகி போச்சு, பெரிய ஆள் தான், கோடீஸ்வரன் தான். ஆனால் என்ன ஆகணும்? விட்டே ஆகணும். விட்றாங்க மூச்சை அப்படின்னு. அப்போ எங்கே இருக்கு நம்மளுடைய ஆயுள்? ஒரு மூச்சை எடுத்து ஒரு மூச்சை விடுறதுல தான் இருக்குது ஆயுளே. புரிஞ்சா கண்ணுங்களா? ஆயுளுங்கிறது என்னென்னா ஒரு மூச்சை எடுத்து ஒரு மூச்சை விடுறது. இதை கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆயுளே கூடும், உங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, அழகாகவே இருப்பீங்க. எண்ணங்களை போலத்த எண்ணங்கள் நல்லாயிரும், செயல்கள் நல்லாயிரும். அப்படிலாம் ஆகிறப்ப
என்ன பண்ணுவீங்க? பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நிம்மதி 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 நிம்மதியே கிடச்சிரும். புரிஞ்சா கண்ணுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், கற்றுக்குங்க கற்றுக்கோங்க ரேக்கி 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 அப்படின்னு. ஏன்னா அது மூச்சில் விளையாடும். புரிஞ்சா கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா.